3 தலைவர்கள், திரு விஜய் அவர்கள், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு அண்ணாமலை கம்பேக் கொடுக்கிறாரு. இது 3 வருஷமா சொல்லியிருந்தான் இருக்கு. ரைட், கம்பேக் கொடுக்கிறாரு அண்ணாமலை. அவரையும் இந்த இதுல கொண்டு வரீங்க, இந்த போர்க்களத்துல கொண்டு வரீங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு வாருன்னு. ஜோதிட ரீதியா நான் கேட்டிருந்தேன். திரு ரத்தன் பண்டிட்டுக்கு எதிரான ஆள் நான் இல்ல, அவங்க எல்லாம் எதிராக சொல்லி அவர் திரும்ப பெற்றுட்டாங்க. அதனால நான் கேள்வியை தான் வச்சேன். அப்படி இல்லை, எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் தொழில மத்தவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப ஒவ்வொருத்தருடைய தொழிலும் எல்லாமே கேவலம் படிச்சலாம். யாரு கேவலமா பேசல, அவர் வேண்டாம் வேற ஆளை வச்சுக்கோ. எனக்கு பதில் சொல்லுங்க, அது எப்படி சொல்லலாம்? ஒரு ஜோதிடர் இருக்கக்கூடாது. ஜோதிடர் தான் உலகத்திலே தாய்க்கு அப்புறம், தந்தைக்கு அப்புறம், குருவுக்கு அப்புறம் ஒரு ஜோதிடன் தான் வழிகாட்டி, இதம் சொல்பவன். நான் என்ன கேட்கிறேன், விஜய் சாருக்கு இந்த ஆசையை தூண்டினவர் ரத்தன் பண்டிட் தானே? எனக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு விஜய் சாருக்கு இது இது மாதிரி நீங்க பண்ணுங்க, ஆட்சியில் உங்களுக்கு கிடைக்கும், அரசு கௌரவம் கிடைக்கும், உங்களுக்கு பெருசா. நான் என்ன கேட்கிறேன், எனக்கும் ரத்தன் பண்டிட் சாருக்கு இது வரைக்கும் நாங்க எங்கேயாவது சந்திச்சிருக்கோமானா கேட்டால் கிடையாது. எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு போட்டோ இருக்கா நீங்க பாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு மனுஷன் கணிச்சு அவரை கொண்டு வந்து யுத்த காலத்தில் நிறுத்தி வெற்றிகளை வாங்கி கொடுத்து, அந்த வெற்றிகளுக்கு உழைப்புக்கு அவருக்கு ஒரு ஊதியம் ஒருத்தர் கொடுக்கறச்ச அதை கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்குன்னா அப்ப என்ன சுயநலமான உலகம் இது? அது எப்படி ஒத்துக்க முடியும் சக ஜோதிடரா இருந்து? ஏன்னா ஜோதிடர் ஒன்னே தாங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன், உலகத்துல மற்றவங்க பத்தி எனக்கு ஃபைனான்சியருக்கும் ஜோதிடர்களுக்கும் பொறாமை இருக்கக்கூடாது. அப்பதான் அவங்க வளருவாங்க. எனக்கு எந்த ஜோதிடரை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு என்ன ஒட்டி இருக்குதோ அது வரும்ன்றத எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. அதே போல அவருக்கு ஒண்ணு கிடைச்சதை தடுக்கிறாங்கன்றத என்னால் ஒரு சக ஜோதிடனா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு கடைசி வரைக்கும் நான் யுத்தம் செய்து கொண்டுதான் இருப்பேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.